நேர்காந்த மீடியா நேர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். கொஞ்ச நாளாவே அனுபமாங்கிற ஆக்ட்ரஸ் ஒரு மாதிரி சில இன்டர்வியூஸில் அவங்களோட லைஃப்பில் நடந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ த்ரூவ் அவர்களும் சைலன்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க சார். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் எந்த நாள் இப்படி சொல்லியிருக்காரு? ஏன்னா இவங்க 2 இயர்ஸாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அதை ஒரு டாக்ஸிக்னு சொல்லி லேபிள் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இவர் பேசுகிறாரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் ஜென்ரலாக தான் பேசியிருக்காரு. அந்த பர்டிகுலராக அந்த இன்டர்வியூ பற்றிலாம் அவர் எதுவுமே சொல்லலை. அதே நேரத்தில் அனுபமா பரமேஸ்வரனும் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா துரு விக்ரம் அப்படின்னு அவங்க எங்கேயுமே பேர் குறிப்பிடலை. ஆனால் துரு விக்ரம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஜென்ரலாக பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் சினிமா மாதிரி பிரபலமான பெரிய துறையில் இருக்கும்போது வரதான் செய்யும். இதெல்லாம் அந்த தொழிலில் ஒரு அங்கம் தான் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு இது வேதனையை தரவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸோடு நான் இருக்கேன், நல்ல பீப்புளோடு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஜென்ரலாக காமனாக சொல்லியிருக்காரு. ஏன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே சோஷியல் மீடியாவில் அனுபமா பரமேஸ்வரன் கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அவங்க பல விஷயங்களை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இந்த லவ் இந்த லவ்ங்கிறதுல அவங்க லவ்வர் யாருன்னே சொல்லலைன்னா கூட அது துரு விக்ரம் தான் அப்படின்றது எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் இருக்குது. அப்படி என்ன அப்படின்னா, பைசன் படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடித்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா பல பொது நிகழ்ச்சிகளுக்கு 2 பேரும் சேர்ந்து வர்றது, பக்கத்தில் உட்கார்றது, 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அவங்கவுங்க இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணிக்கிறது, இதெல்லாமே நடந்தது. ஸோ 2 பேரும் லவ் பண்ணுறாங்கங்கிறது எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் 2 பேரும் கூடிய சீக்கிரம் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ துருவை தான் அனுபமா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க துருவை. ஆனால் துரு பேரை எங்கேயுமே சொல்லலைங்கிறது துரு பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா துருன்னு அவருங்க எங்கேயுமே சொல்லலைன்னு போது எதுக்கு துரு பதில் சொல்லணும்? அவர் இப்போ சொல்லியிருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வருது. அது காமனாக, அதாவது அதை கடந்து போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அனுபமா பரமேஸ்வரன் 2 வருஷம் காதலிச்சவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு டாக்ஸிக் லவ் அப்படிங்கிறாங்க. அது பல விஷயங்களை சொல்கிறாங்க. அது டிராகன் படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு அவர் போக விட மாட்டேன்ட்டாரு. என் டிராகன் படம் என்னோட கேரியர்லேயே ஒரு முக்கியமான படம். அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் கூட என்னை அவர் போக விடாமல் தடுத்துட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓவர் பொசசிவ்னஸ், அதிகமான அன்பு. அது அன்பு ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். எப்போவுமே எப்படின்னா அந்த நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஒரு பாயிண்டில் எப்படின்னா அந்த காதலி நமக்கு மட்டும்தான், வேறு யார்ட்டையும் பேசக்கூடாது, வேறு யார்ட்டையும் சிரிக்கக்கூடாது, அவங்க அப்பா அம்மாட்ட பேசக்கூடாது, அண்ணன் தம்பிகிட்ட பேசக்கூடாது. அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க அனுபமா பரமேஸ்வரன். என் சொந்த தம்பியை தொட்டு பேசுறது கூட எனக்கு பயமா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்களா. இதெல்லாம் தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மன இறுக்கம், மன அழுத்தம், ஒரு வேதனை அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க இரவெல்லாம் 2 வருஷமா நான் அழுதுகிட்டே இருந்தேன். தினம் ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப லவ்வபிள் பாயா, ரொம்ப நல்லவராக இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்நியன் மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேற மாதிரியான ஒரு முகத்தை காட்டி என்னை பயங்கரமாக துன்புறுத்த ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் அவங்க அம்பி மாதிரி என்னை கெஞ்சி கேட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அழுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நேச்சர் உள்ளவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க. இது எப்படின்னா பொதுவாக சொசைட்டிலே நிறைய பேர் இருக்காங்க. இந்த நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு பொசசிவ்னஸ் தான் இதுக்கு காரணம். அந்த காதல், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம், இந்த பொசசிவ்னஸ் யார்கிட்ட அதிகம் இருக்கும் அப்படின்னா இளைஞர்கள்ட்ட அதிகமாக இருக்கும். குறிப்பாக அந்த 22, 24, 27 வயசுலலாம் லவ் பண்ணுறாங்கல்ல, அந்த யங் பிளட்டு கிட்ட தான் இது ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு எண்ணம். எப்படின்னா நம்மளுடைய காதலி, நம்மளுடைய மனைவி நமக்கு தான் என்றைக்கும் நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்மளோட தான் ட்ராவல் பண்ண போகிறாங்க, அது சந்தோஷமான ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் தான் நம்ம லீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கம்ஃபர்ட் ஃபீலை கொடுக்கும். ஆனால் அதுக்கு பதில் ஆப்போசிட்டான எண்ணம் வரும். இவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன வரும்னா, எங்கே நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, சும்மா பக்கத்தில் அப்படி சும்மா ஏதோ ஒரு காஃபி ஷாப்பில் வேற எங்கேயோ அப்படி சும்மா யதார்த்தமாக பார்த்தா, அதுவும் மழை பெய்யுதுன்னு பார்த்தா கூட அங்கே நடந்து வரவனை பார்க்குற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் போன பைக்கில் போனவனை தானே நீ பார்த்த, அந்த ரெட் பைக்கில் போனானே, அந்த எல்லோ டிஷர்ட் போட்டுட்டு அவனை தானே நீ பார்த்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் எப்படின்னா
யாரையுமே பார்க்கக்கூடாது, யார்கிட்டையுமே பேசக்கூடாது. அப்படின்னா எப்படி? ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு வந்து அவங்க அனுபமா பரமேஸ்வரனே எடுத்துங்களேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழணுமா இல்லையா? அவங்களோட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அவங்களுக்கு சுதந்திரம்னு ஒன்று இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அணை போட்டு தடுக்க நினைச்சீங்கன்னா, வேலி போட்டு தடுக்க நினைச்சீங்கன்னா, அந்த வேலியை தாண்டிக்கிட்டு போகிற எண்ணம் தான் வரும் எதிராளிக்கு. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் வந்து இந்த சிக்கல் வந்து வந்திருக்கு. இந்த காதல் என்பது அது ரொம்ப ரொம்ப மென்மையானது, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது, ரொம்ப கவனமாக கையாளணும். நீங்கள் வந்து பல பேர் என்னென்னா இன்ஃபாக்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு காதல்னு நினைக்கிறாங்க. இன்ஃபாக்சுவேஷனில் ஒரு லவ் வரும். ஏன்னா அது ஈர்ப்பு, ஆண் பெண் ஈர்ப்புங்கிறது யதார்த்தமான விஷயம். அதை வந்து தவிர்க்கவே முடியாது. அது விலங்குகள் வரைக்கும் இருக்குன்னும் போது அது மனித உருவத்தில் இருக்கிறவங்க அந்த ஈர்ப்புனால வந்து பார்த்தீங்கன்னா காதல் வயப்படுவாங்க. அந்த ஈர்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காதல் போயிடும். அது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இந்த டாக்ஸிக் லவ்னு சொல்கிறாங்கல்ல, இது வெறும் காதல் மட்டும் கிடையாது. இது காதலையும் தாண்டி காமத்திலையும் போய் முடியும். எப்படின்னா காதல் என்பது அது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காமத்தில் தான் போய் முடியும். ஸோ ரெண்டையும் கலந்து தான் நம்ம இதை பார்க்கணும். ஒரு காதல்ங்கிறதே ஒரு காமத்துக்கு தான் போய் முடியும். இதுதான் வந்து யதார்த்தம். நம்ம பேசுறதுல வந்து எந்த தவறும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட சூழலில் என்னென்னா 2 லவ்வர்ஸ் இருக்காங்க. 2 லவ்வர்ஸ் வந்து மீட் பண்ணிக்க போகிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில் ஃபீல் இருக்கணும், ஒரு ப்ரீஸியான ஃபீல் இருக்கணும். ஒரு ஈஸியாக லாங் ட்ரைவ் போகலாமா, ஒரு காஃபி ஷாப் போகலாமா அப்படின்னும் போது அது 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படணும். ஓகே நம்ம வந்து இன்றைக்கி நம்ம லவ்வரோட போகிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக அதை சந்தோஷமாக குளித்து சந்தோஷமாக இந்த கலர் ஷர்ட் அவளுக்கு பிடிக்குமா, ஸோ இந்த கூலர்ஸ் அவருக்கு பிடிக்குமா அப்படின்னு இவர் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து இந்த பொட்டு வைக்கலாமா, இல்லை பொட்டு வைக்காமல் இருந்தால் அவருக்கு பிடிக்குமா, பெரிய செயின் வேண்டாம் சின்ன செயினாக போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து ரெடியாகி போவாங்க. ஏன்னா அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது அந்த ஏஜில் அப்படி தான், அது லவ்னா அப்படி தான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம்தான் இருக்கும். முழுக்க ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருப்பாங்க. 4 மணி நேரம் ஒரே காஃபி குடிப்பாங்க. இவங்களும் ஒரு காஃபி வாங்கி வச்சுக்கிட்டு அது ஆறியெல்லாம் போயிடும். அது ஒன்றுமே இருக்காது, குடிக்கவே முடியாது. ஆனால் 4வது மணி நேரம் ஒரு சிப் குடிப்பாங்க. முதல் 1 ஹவரில் ஒரு சிப்பு, 2வது ஹவர் உள்ள சிப்பு, 3வது ஹவர் உள்ள சிப்பு, 4வது ஹவர் உள்ள சிப்பு கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் மிச்சமும் இருக்கும், அது குடிக்க முடியாது. அப்படி வச்சுட்டு எந்திரிச்சு வந்துடுவாங்க. அப்போ கூட என்னென்னா அவரும் நம்மளும் கிளம்புறமே வேற திசைக்கு, நம்ம வீட்டுக்கு நம்ம போகிறோம், அவர் வீட்டுக்கு அவர் போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கணும். குட் ஃபீல் இருக்கணும். அது இல்லாமல் இதே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ இவன் காஃபி ஷாப் போகலான்னு கேட்குறானே, இவன் என்ன பண்ணுவானோ இன்றைக்கி நம்ம காஃபி ஷாப்பில், அவங்க என்னென்ன நடக்க போதோ, நான் வந்து காலேஜ்லேருந்து வரதுக்கே லேட் ஆகுமே, அது கொஞ்சம் தீசஸ் இருக்குது படிச்சுட்டு இருக்கேன், என்னென்ன நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. அப்படி கம்பல் பண்ணி நீங்கள் காஃபி ஷாப் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தா அந்த காதலில் சந்தோஷம் இருக்குமா? இல்லை. நான் சொல்கிற பாயிண்ட்டு, காதல் என்பது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், ஒரு ஃபீல் குட் எண்ணங்களை கொடுக்கணும். அது இல்லாமல் மாறா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயம், நடுக்கம், தயக்கம், என்னென்னமோ ஒரு குழப்பம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஐயோ என்ன பண்ணுவானோ அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது டாக்ஸிக் லவ். அதை நீங்கள் ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்கே லவ்வராக இருக்கும்போதே நீங்கள் பிரேக்கப் பண்ணிட்டு வந்துடணும். பிரேக்கப் பண்ணிட்டு வரும்போது கூட என்னென்னா சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக சைலண்ட்டாக விலகணும். அதாவது வந்து நோ ரீசன், அவருக்கு காரணமே சொல்லாமல் அப்படியே மெதுவாக விலகுதுன்னு தெரியாமல் விலகணும். அப்படி நீங்கள் வந்து வெளிப்படையாக டப்புன்னு விலகுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விகரஸாக மாறிடுவாங்க, இன்னும் வயலண்ட்டாக மாறிடுவாங்க. நீங்கள் பல இடங்களில் பார்த்துப்பீங்க. இப்போ அந்த காதலி மேலே ஆசிட் அடிக்கிறது, வயிற்றில் போய் குத்திடுறது, வெட்டி துண்டாக வெட்டி போடுறது, இது எல்லாமே நடக்குதா இல்லையா சொசைட்டியில்? அது எதனால் நடக்குது? இப்படி தான் அதிகமான அன்பு நமக்கு மட்டும்தான் நினைக்கும் போது நம்மளை விட்டு போயிட்டாலே அப்போ அந்த வாழ்க்கை நமக்கு, நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் அவ எப்படி வாழலான்னு பல பேர் வந்து காதலியை கொன்றுவாங்க. அதே வேகத்தில் பார்த்தீங்கன்னா ரயில் தண்டவாளமோ எங்கேயோ போய் அவங்களும் செத்துருவாங்க. எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஒன்று நாசமாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது தான் இந்த மாதிரியான காதல். இந்த மாதிரியான காதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. ஸோ அப்படி ஒரு அனுபவத்தை தான் வந்து அனுபமா பரமேஸ்வரன் வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. அழுது கண்ணில் உள்ள சுரப்பியே வந்து வீக்கம் அடைஞ்சு ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் நிச்சயார்த்தம் பண்ணலான்ற அளவுக்கு போச்சு. ஆனால் அந்த 3 மாதத்துக்குள்ளேயே துருவ் விக்ரம்கிட்ட எனக்கு நிறைய
நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது. அதனால் நான் வந்து அப்போவே வந்து நான் கொஞ்சம் அலர்ட் ஆகி சரி இது கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுவோம். அதான் ஒரு நல்ல பொண்ணாக இருந்திருக்கிறாங்க. நல்ல பொண்ணுன்னா புத்திசாலி பொண்ணாக இருந்திருக்காங்க. அப்படின்னா 3 மாதத்துக்குள்ளே வந்து இதை பிரேக்கப் பண்ணலை. அவங்க நல்லா புரிஞ்சுங்க, அவங்க 3 மாதத்துக்குள்ளே பிரேக்கப் பண்ணல. காரணம் என்னென்னா அவங்களும் துருவ் விக்ரமை உண்மையாக சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே நல்ல லவ்வர்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனை அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ் வருது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 மாதத்துக்குள்ளே ஒரு முடிவு எடுக்க வேண்டாம், 3 மாதத்துக்குள்ளே ஒரு நல்லவர் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், வெயிட் பண்ணுவோம், we will give, அதாவது அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம், சான்ஸ் கொடுப்போம். 2 வருஷம் காதலில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த 2 வருஷம் காதலில் ட்ராவல் பண்ணப்போ கூட அவரால் அந்த அந்த ஆட்டிடியூடை மாற்றிக்க முடியல. அதான் ஒரு நாளைக்கு ரெமோ, அடுத்த நாளைக்கு அன்னியன், அதுக்கு அடுத்த நாள் அம்பின்னா இது வந்து இன்னைக்கு நடக்கும், அடுத்த நாள் நடக்கும், அடுத்த நாள் நடக்கும், அடுத்த நாள் நடக்கும், தினமும் நடக்கும். எப்படி இதை வந்து தாங்கிக்க முடியும்? அதனால் ஒரு பாயிண்ட்ல வந்து ஸோ நம்ம வெளியில் வந்தால் தான் நம்மளால் வாழ முடியும்னு நினச்சி வெளியில் வந்துட்டாங்க. அவங்க முடிவு அவங்க எடுத்தது சரிதான். கண்டிப்பா சார். இதை நிறைய பேர் எப்படி பேசுறாங்க அப்படின்னா, தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்காக கூட இந்த நரேட்டிவை முன்னாடியே அனுபவம் எடுத்து வச்சுட்டாங்க. அப்பதான் துருவ் மேல வந்துட்டு தப்பான ஒரு பார்வையில மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பொண்ணை வந்துட்டு டைரக்டா ஒரு விஷயம் பேசுறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப பிரேவான ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க. இருந்தாலுமே அந்த ஒரு ஸ்க்ரூட்டினில அவங்க வந்துட்டு போயிருக்காங்க இல்லைங்களா சார்? அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை போடணுன்னா கூட, இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டை போடணுன்னா அப்படின்னா கூட துருவ் அவர்கள் தான் வந்து டிசைட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாக்ஸிசிட்டியும் இந்த ஒரு கண்ட்ரோலிங்கான ஒரு ஹேபிட்டும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் சொன்னேன்லம்மா, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அவங்களுடைய கண்ட்ரோல், டோட்டல் அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க. அதுதான் அவங்க நினைப்பாங்க. இப்போ அனுபமா பரமேஸ்வரன் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நான் ஹைலி ப்ரொஃபஷனல். பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்க்கெலாம் டயத்துக்கு போவேன், நான் டேட்ஸ் கொடுத்தா கரெக்டாக போய் நடிப்பேன், எல்லாமே நான் வந்து அந்த ப்ரொஃபஷனை அவ்வளோ லவ் பண்ணுறேன், ஒரு பேஷனாக நினச்சி நான் அந்த ப்ரொஃபஷனுக்கு வந்திருக்கேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு வேலை நான் சொல்கிறது, ஒரு வேளை வந்து இந்த 3 மாதத்தில் வந்து நிச்சயார்த்தத்துக்கு பேசினாங்கல்ல, அப்போ இவங்களும் அக்செப்ட் பண்ணி ஒரு 6 மாதத்துக்குள்ளே திருமணமே முடிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு டிராகனோடைய பட ப்ரொமோஷனுக்கு ஏன் போக விடலை? அதுக்கும் காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, அங்கே யாரோடையுமே அவங்க யாரையும் பார்க்குறதே பிடிக்காது, யார்ட்டையும் பேசுகிறதே பிடிக்காது, யார்ட்டையும் சிரிக்கிறதே பிடிக்காதுன்னும் போது யாரையும் எப்படி தொட்டு நடிக்கிறது? எப்படி ஒரு படத்தில் நடிக்கும்போது ஒரு நடிகை வந்து ஒரு ஹீரோவோட பல ஹீரோவோட மாறி மாறி நடிக்க வேண்டியிருக்கும். அப்போ தொட்டு நடிக்க வேண்டியிருக்கும், கட்டி பிடிச்சி நடிக்க வேண்டியிருக்கும், அது லிப்லாக் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அப்படின்னும் போது அந்த படத்துக்கு அது தேவை, டூயட் எல்லாமே தேவைப்படும். அப்படி இருக்கும்போது அவங்க அதை நடிச்சு தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. டிராகன் படப்பிடிப்புக்கு ப்ரொமோஷனுக்கு போகாதுன்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். என்னென்னா அங்கே போனால் சொசைட்டியில் வந்து 10 பேர்கிட்ட பேசணும், 10 பேர்கிட்ட சிரிக்கணும், 10 பேர்கிட்ட கை கொடுக்கணும், இதெல்லாம் வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து அதை வந்து தவிர்த்திருக்கிறார். இப்போ ஒரு வேளை நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ இந்த திருமணம் நடந்திருந்தால் கணவன்கிற அந்தஸ்து வந்துடும். கணவன்ற அந்தஸ்து வந்ததுக்கப்புறம் அது ஆணாதிக்கம் தான், முழுக்க முழுக்க ஆணாதிக்கம் தான். நம்ம அதை மறுக்கவே முடியாது. அது வந்து மனைவியாக மாறினதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அந்த அந்த இந்த படத்தில் நடிக்கிறதே நிறுத்திடு, அது இனிமேல் நீ இந்த படத்தில் நடிக்க வேணாம், நான் சம்பாரிச்சா போதும் அப்படின்வாங்க. அது என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் முதல்ல சொல்லலையே, நீங்கள் எதுவுமே திருமணத்துக்கு முன்னாடி ஓகே நீங்களே, அப்போ சொன்னேன் இப்போ முடியாது அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சிச்சுவேஷனில் போய் லாக் ஆயிடுவீங்க. ஒரு 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 வெளியிலேயும் வர முடியாத ஒரு தவிப்புக்குள்ளே போய் மாட்டிப்பீங்க. சரி, நீ அவர் சொல்லி கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க அம்மா விட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரலாக சொல்கிறேன், அம்மா விட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வேணான்னு சொல்லுங்கம்மா, அவர் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னா மாமியாராக வந்து சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பந்தத்துக்குள்ளே வந்து சிக்கிட்டா அதுலேருந்து உடஞ்சி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த வெட்லாக்கை அவங்களே சொல்லியிருக்காங்க, டைவர்ஸ் ஆயிருக்கும் நான் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, டைவர்ஸ் ஆகிருக்கும், அதான் உண்மை. அப்போ டைவர்ஸ் ஆகிறது ஒரு வெட்லாக்கில் போனதுக்கப்புறம் ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸ், அது லாங் ப்ராசஸ்ஸு, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணி வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். டார்கெட் அது ஒரு பெரிய விஷயம். அதுக்குள்ளே இவங்க சிக்காமல் வெளியில் வந்திருக்காங்க. இப்போ வந்து இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு இப்படி தோணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து துருவ் விக்ரம் மேலே வந்து குற்றச்சாட்டு முதலே சொல்லிட்டாங்களா, அவங்க மேலே குற்றச்சாட்டு எதுவும் இல்லையா அப்படின்னா, அவங்க மேலே குற்றச்சாட்டு எதுவும் இருக்கான்னா துருவ் விக்ரம் தான் ஓப்பன் பண்ணணும், வாய்ஸ் அவுட் பண்ணணும். துருவ் விக்ரம் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னா அவங்க வந்து துருவ் விக்ரம் பேரை சொல்லி பேசணும். பேரை சொல்லி பேசாமல் எதுக்கு துருவ் விக்ரம் வாய்ஸ் அவுட் பண்ணி பேசணும்? துருவ் விக்ரம் மேலே எந்த பிரச்சனையும் கூட இல்லாமல் இருக்கலாம், துருவ் விக்ரம் வந்து ஒரு ஜென்டில்மேனாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க பேரை சொல்லி பேசினாங்கன்னா பதிலுக்கு வந்து ஊடகவியாளர் போய் கேட்பாங்க, என்ன சார் இப்படி சொல்லியிருக்காங்களே அனுபமா பரமேஸ்வரன், உங்கள் பேரை சொல்லியிருக்காங்களே, நீங்கள் என்ன சார் இதுக்கு பதில் சொல்கிறீங்கன்னும் போது துருவ் சொல்லுவார், இல்லை சார் நான் வந்து என்னுடைய வெர்ஷன் அப்படின்னு சொல்லி அவர் நடந்தது என்னங்கிறது அவருடைய விளக்கங்களே அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்க பேரே சொல்லலைன்னா எப்படி வந்து துருவ் விக்ரம் வந்து பதில் சொல்லுவார்? ஸோ இது வந்து எப்படின்னா, அனுபமா பரமேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா,
இது அவங்க சொல்கிறாங்க, இதை நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு காரணம் பல பெண்கள் விழிப்புணர்வு அடையணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து ஓகே, அது அந்த பாயிண்டில் நம்ம பாராட்டலாம். ஆனால் இவ்வளோ தூரம் தைரியமாக உட்காந்து இதை வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எல்லா ஆங்கிள்லையும் நம்ம யோசிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, நீங்கள் வேறேன்னு போயிட்டீங்க, ஏன் நீங்கள் வந்து மீடியாவுக்கு வரீங்கன்னு கேட்குறேன். மீடியாவுக்கு வர்றதுக்கான ரீசன் என்ன? துருவ் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகளை பேர் சொல்லாமல் வைக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாரும் துருவை பற்றி பேசுகிற மாதிரி பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அப்போ அவங்க சொல்கிற அத்தனை விஷயங்களுமே இந்த துருவோடையும் ரொம்ப கனெக்டிங்காக இருக்குது சார். ஏன்னா சமீப காலத்தில் அவங்களோட போஸ்ட்லாம் கூட பார்க்கும்போது அவங்க நிறைய இடத்துல இன்டர்வியூ பண்ணும்போது கூட அவங்களோட பிஹேவியரில் சில சேஞ்சஸ் இருக்கிறனால மக்கள் கெஸ் தான் பண்ணுறாங்க. இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேர் சொல்லாதனால துருவாக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நிறைய பேர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் தான் 2 வருஷத்துக்குள்ளே லவ்வில் இருந்தாங்க. அதனால் அது வந்து வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது. எல்லாருமே பேர் சொல்லி தான் பேசுகிறாங்க. அதை விட்டுருங்க, இவங்க பேரை ஏன் சொல்ல மறுத்தாங்க? நான் கேட்குறது என்னென்னா, 2 பேர் நல்ல லவ்வர்ஸாக இருந்திருக்கிறீங்க, உண்மையாலுமே 2 பேர் நல்ல லவ்வர்ஸாக இருந்திருக்கிறீங்க. ஓகே, ஒரு பாயிண்டில் வந்து பிரேக்கப் பண்ணி வந்துடலான்னு முடிவு பண்ணி பிரேக்கப் பண்ணி வந்துட்டீங்க. அவரோட திசையில் அவர் போயிட்டார், உங்கள் திசையில் நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ ஏன் நீங்கள் வந்து ஊடகங்களை கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன் நான். அதுக்கான பர்பஸ் என்ன, நெசசிட்டி என்ன? அப்போ துருவோட பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? துருவோட பேரை வந்து ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வேற யாராவது வந்து காதலி வந்து துருவுக்கு வரக்கூடாது, யாராக இருந்தாலும் அலர்ட்டாக இருக்கணும், உஷாராக இருக்கணும், அவருடைய லைஃபே கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? என்ன காரணம்? 2 பேருமே இளைஞர்கள். இப்போ வந்து அனுபமா பரமேஸ்வரனும் யங்ஸ்டர், துருவுமே யங்ஸ்டர். 2 பேருக்குமே எதிர்காலம் இருக்கா இல்லையா? நாளைக்கு 2 பேருமே வந்து அவங்கவுங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணணுமா இல்லையா? சந்தோஷமான வாழ்க்கை வாழணுமா இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இளைஞரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு தான் நான் கேட்குறேன். இதை தவிர்த்திருக்கலாமேங்கிறது தான் என்னுடைய கருத்து. நல்ல காதலர்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? தவிர்த்திருப்பாங்க. நல்ல காதலர்கள் தான் இருந்திருக்காங்க. அவர் செஞ்சது டார்ச்சராக இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் பேரை சொன்னால் அவர் பதில் சொல்லுவார். அவர் பதில் சொல்கிறதுக்கும் சந்தர்ப்பம் நீங்கள் கொடுக்கல. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அது பொது வெளியில் வந்து வைக்கிறீங்க, சோஷியல் மீடியாவில் வந்து வைக்கிறீங்க. ஏன் வைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். என்னுடைய கேள்வி, ஏன் இந்த இன்டர்வியூ, ஏன் இந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் இதை வந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை அவங்க சொல்லணும். அப்படி இல்லையா துருன்னு ஓப்பனாக சொல்லணும். 2யுமே இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுங்கிறது நம்மளால் வந்து ஒரு சைடாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த விஷயங்கள். துரு பக்கங்கள் சில நியாயங்கள் இருக்கலாம், அது என்னங்கிறது துரு ஓப்பன் அப் பண்ணாதான் தெரியும். சம்மந்தமே இல்லாமல் துரு ஓப்பன் அப் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அவரை பேரை எங்கேயுமே அவங்க குறிப்பிடலை. சரிதானே? கண்டிப்பா சார். ஏன்னா அந்த இந்தியா டுடே அப்படிங்கிற ஒரு சேனல்ல அவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது சார் அவர் ஜெர்னலிஸ்டிக்காக தான் பேசியிருக்காரு. அவர் முகத்தில் எந்த ஒரு வருத்தமும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. பட் ஆனாலுமே வந்துட்டு அவர் ஒரு பப்ளிக் ப்ரெஷரால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருங்கிற மாதிரி தான் அவரோட ஸ்பீச்சஸ்லாம் இருந்துச்சு. அவர் சிஎம் சார் பற்றி பேசினார், அவங்க அப்பாவை பற்றி கேட்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் கூட சொன்னார். ஸோ இன்ன வரைக்குமே சரியான ஒரு என்ன சொல்கிறது அவுட் ஸ்போக்கனாக பேசலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை நம்ம எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும், இது கேஸ் எவ்வளோ நேரத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அனுபமா அண்ட் துருவை பற்றி ரொம்ப நேரமாக பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.